மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி உடுமலைப்பேட்டையில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் இதை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறை கூறினார். திமுக தான் ஐசியூவில் இருக்கிறது, அதனால்தான் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்தி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி உறுதியாகியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 52 மாசம் ஆயிடுது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாதாங்களா? திறமை வேணும். திறமையான அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஆட்சியில மக்களுக்கு நன்மை கிடைக்காது. இந்த தமிழகத்தில் ஏற்றப்படுவதற்கான திட்டங்கள் இந்த ஆட்சியிலே பார்க்க முடியாது. முன்னதாக வால்பாறை தொகுதிக்கு உட்பட்ட ஆனைமலையில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக 3ஆக 4ஆக உடையவில்லை, ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை வரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றி நிரூபிக்கும் என்றும் தெரிவித்தார். ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அண்ணா திமுக ஐசியூல இருக்குதாம். அப்படியா இருக்குது? எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி இருக்கிறாங்க அண்ணா திமுக. தொண்டர்களுடைய செல்வாக்கு குறைந்த காலத்துல ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவல நிலை திமுகவுக்கு தான் இருக்குது. திமுக தான் ஐசியூல இருக்குது. அதோட அண்ணா திமுக 4ஆ போயிட்டது, 3ஆ போயிட்டது. எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம்.